எதற்காக உங்களை நாடி தேடி வந்த காரணம் என்ன தெரியுமாப்பா? எதற்காகப்பா? உன்னுடைய பெரிய பிதா, ஆமா, என்னுடைய பெரிய அண்ணா, ஆமா, திருதராட்டிர அண்ணா அஸ்தினாபுரத்திலே ஒரு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார்களப்பா. மாளிகை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மாளிகையை முற்றுகை பெற்று விட்டது. அதை கிரகப்பிரசவம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஓலை எழுதியிருக்கிறார். ஓலை எழுதி என்னிடம் கொடுத்து பாண்டவர் 5, திரௌபதி 1, 6 பேரையும் அஸ்தினாபுரம் அழைத்து வர வேண்டும் என்று ஓலை எழுதி என்னிடம் கொடுத்திருக்கிறார். சரியப்பா. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த லிங்கத்தை எடுத்து வந்தேனப்பா. சரி தர்மசீலா, அப்பா, இந்த ஓலையில் சிலவற்ற சூட்சமம் இருக்கிறது. என்னப்பா? இந்த ஓலையில் சூட்சமம் ஒன்று இருக்கிறது. சூட்சம் இருக்கிறதா? அந்த சூட்சமம் பின்பால் தெரிவிக்கிறேன் அப்பா. சரி, மனது திடப்படுத்தி கொண்டு அப்படியா? பின்பால் தெரிவிக்கிறேன். சரி, இந்த ஓலையை வாசித்து நீங்கள் வருவதும் வராதது போதும் உங்களை விருப்பம் அப்பா. அப்பா, தகப்பனா அதற்கு தடையதி சொல்லுமா? அதுக்கு நகைப்பாதே உலகில் பெரிய தந்தை லிகிதத்திற்கு தடையாக நாங்கள் சொல்ல போவது கிடையாது. ஆனால் இது ஏதோ சூட்சம் இருக்குது என்று சொன்னீரே, அது என்ன தந்தையே? இந்த ஓலையில் உள்ள சூட்சமத்தை நான் உரைக்க வேண்டுமா? சொல்லுங்களப்பா. தர்மசீலா அப்பா, இதை சொல்லாமல் சென்று விடலாம் என்று எண்ணினேன். ஆனால் சொல்லாமல் நான் சென்று விட்டால் அங்கு ஏதாவது சதி சற்பனை ஏற்பட்டால் இந்த சிறிய பிதாவும் இதற்கெல்லாம் உடந்தை என்று எண்ணுவீர்களே. அதனால் இதில் உள்ள சூட்சமத்தை நான் உரைக்கிறேன். தர்மசீலா தந்தையே, இதுல என்ன சூட்சமம் தெரியுமா? என்னப்பா சூட்சம்? நீ செய்த யாகம் நின் மனதில் பொறாமை கொண்டு சந்திர ஜகுனியோடு அவர்கள் சல்லாமல் தர்மசீலா, அப்பா, நீ செய்த அந்த ராஜசுயாக வேள்வியை கண்ட மன்னர்கள் அனைவரும்
தனித்தனியாக பேசிக்கொண்டு உன்னுடைய புகழை பாடிக்கொண்டு ஆமா அவரவர் கிரகம் சென்றார். ஆமா ஆனால் உன்னுடைய தம்பிமார்கள் கௌரவர்கள் 100 பேர்களும் அந்த யாகத்திலே கலந்து கொண்டார்கள். ஆமா பெரியப்பா மக்கள் வந்தாங்க. வந்து இந்த யாகத்தை கண்டு களித்து கிரகம் திரும்பியதிலிருந்து உண்ணாமல் உறங்காமல் நீ செய்த அந்த ராஜசுவத்தை நினைத்து 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 பொறாமை எண்ணம் கொண்டு மனதில் பொறாமை கொண்டு உண்ணாமல் உறங்காமல் இதை எப்படியாவது அவர்களை பறிக்க வேண்டும் என்று உன் வாழ்வெல்லாம் பறிக்க வேண்டும் என்று ஜகுனி துரியோதனன் துச்சாசனன் 4 வகை சேனைகளோடு ஒரு மண்டபத்திலே ஆலோசனை செய்து பேசிக் கொண்டிருந்தார்களப்பா. சரி அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை என் செவியினால் கேட்டேனப்பா. என்ன வேண்டி பேசினாரப்பா? அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் என்ன வார்த்தையை ஆடினாரப்பா? அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? உன் ராஜகால நாடு நகரத்தை பறிக்க பெரியப்பன் வாழையப்பா இதான் நான் கொண்டு வந்தேன். அவர்கள் ஆலோசனை செய்து உன் ரஜகத துரக நாடு நகரத்தை அனைத்தையும் பறிப்பு உன் வாழ்க்கையை உன் வாழ்வெல்லாம் பறிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஆலோசனை செய்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை செவியினால் கேட்டேனப்பா. இதை சொல்லாமல் சென்றிருக்கலாம். சொல்லாமல் சென்றிருந்தால் இந்த சிறிய பிதாவும் இதற்கெல்லாம் உடந்தை என்று நினைப்பீர்களே. ஐயா, நான் நடந்ததை நடக்க போவதையும் உரைத்து விட்டேன். சரியப்பா, நீங்கள் வருவதும் நீங்கள் வராமல் இங்கே நிற்பதும் உங்களுடைய விருப்பம் அப்பா. பெரிய பிதா வந்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம் அப்பா. நீங்கள் ஒரு புறம் இருங்க, தம்பிமாருடைய மனக்கருத்தை கேட்டு உனக்கு பின்னால் தெரிவிக்க. தம்பிமாருடைய மனக்கருத்தை அறிந்து செயல்படுகிறாயா? அவ்வாறே இருங்க. எப்படி வரும் தொந்தரவு? தொந்தரவா வரும்? நாங்கள் இருக்கிறோம் அண்ணா. நம்மை சூழ்நிலையவர் செய்தாரோ தந்திரந்தாயவர் செய்தாரோ கண்மணி காண்டிவா, அருமை அண்ணலே, பெரிய தந்தையோ லிகிதம் எழுதியிருக்கிறார். அதை கொண்டு வந்திருக்கிறார் உங்களுடைய சிறிய தந்தை. இதுல என்ன வாசகம் இருக்குது என்று எனக்கு தெல்லம் தெளிவாக வாசித்து காட்டப்பா. அரசனின்
கண்மணி காண்டிபா இந்த நிகழத்திலே உள்ள சங்கதி இதுதான் அண்ணா. அப்படியா கண்டமப்பா தம்பிமார்களே பெரிய தந்தை என்ன என்று எழுதியிருக்கிறார் என்றால் என்ன முதல் வாசகமே சிரஞ்சீவி பாண்டவர்க்கு சிரஞ்சீவி என்றால் அழியாத பொருளுக்கு பெயர் சிரஞ்சீவி பட்டம். உண்மை அண்ணா. அப்படி என்றால் பாண்டவர்களே உங்களுக்கு என்றுமே அழிவு கிடையாது என்று எழுதியிருக்கிறார். அறிவில்லா பாண்டவர்கள். ஆமா அப்படி இருக்க தம்பிமார்களே அண்ணா அஸ்தினாபுரம் போக வேண்டும். தம்பி பீமா அவன் செய்த வஞ்சனைகள் ஒன்றாயிரண்டா அரக்க மாளிகை ஒன்று ஏற்படுத்தி நம் ஐவர் ராஜாக்கள் நம் தாய் குண்டமாதேவி புராட்சித்தன் என்ற மந்திரியை விட்டு பார்த்தாலே படுபாவி அதோடு மட்டும் விட்டிருக்கலாம். உன்னக்கூடிய கலந்து கொன்றிட செய்தானே அண்ணா. எதற்காக பாண்டவர் இறக்க வேண்டும்? நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவா? ஆமாவண்ணா இறக்க வேண்டும் என்பதற்காக. உலக நாட்டின ஊர்வாசி நாட்டின படுபாவி பாண்டவர் இறக்க வேண்டும்.